இதுக்கு மேலேனாவது கிளாஸில் சேட்டை பண்ணாமல் கிளாஸை கவனிக்கிற வேலையை பாரு. சரிங்க பசங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இயல் 2 வந்து படிச்சுட்டு வாங்க. நம்ம அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் அதிலிருந்து டெஸ்ட் வைப்பேன். சரிங்களா? எல்லாரும் ஒழுங்காக படிச்சுட்டு வரணும். சாரிங்க மேம், இதுக்கு மேலே நான் நல்லா கவனிப்பேங்க மேம். சரி, அதுக்கப்புறம் இந்த 2 ரூல்ட் நோட் மட்டும் யாருன்னா எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கம்மா எல்லாருக்குமே. சரி, நான் கிளம்புறேன். எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க. எப்பா எப்படியோ ஒரு வழியா தமிழ் பீரியட் முடிஞ்சுது. எப்பவுமே இந்த ராஜு தான் இந்த எல்லா நோட்டுமே எடுத்து தரானே. இன்னைக்கு நான் எடுத்து தரேன். ஐயோ அம்மா, என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? யாரும் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ டேய், என்னடா உன்னால ஒரு 10 நோட்டு கூட ஒழுங்கா தூக்க முடியாதா? அடடா, என்னடா இப்படி நோட்டு மாதிரி பார்த்துட்டு இருக்க? என் நோட்டுக்கு வேற இன்னும் பைண்டிங் போடலடா. நோட்டு எதுக்குன்னா ஆச்சு, உன்னை அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. டேய், உன்னுடைய ஃப்ரெண்டு நான் இங்க கீழே விழுந்து படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு நோட்டு தான் முக்கியமா? வந்து பாதி நோட்டு எடுத்துட்டாடா. இந்தாங்கப்பா உங்க பெஞ்சு நோட்டு அப்படியே தண்ணியா இருக்குது. இந்தா சாரா ஏஞ்சல், நம்ம நோட்டுல எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்தாங்கப்பா உங்க பெஞ்சு நோட்டு. ஆலியா இந்தா உன் நோட்டு. நிலா புடி. அஜய், நீ எல்லாருக்கும் நோட் கொடுத்துட்ட, பட் என்னுடைய நோட் எனக்கு வரவே இல்லையே, எங்க போச்சு? டோரா, உன் நோட்டு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ முதல்ல நோட்டு வச்சியா? ஷட் அப் அஜய், நான் எப்பவுமே கரெக்டா நோட்ல வச்சிடுவேன். நானும் உங்கள மாதிரி கிடையாது. ஏ கீர்த்தி, எனக்கு இன்னைக்கு மேம் ஸ்டார் போட்டிருக்காங்க தெரியுமா? காமிக்கிட்டா? அட என்ன இது, 2 நோட்டு இருக்கு. யாருடைய நோட்டு? டோரான்னு இருக்கு. டோராவுடைய நோட்டா? ஓ மை காட், என்னுடைய நோட் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏ டோரா, உன்னுடைய நோட்டு இங்க தான்ப்பா இருக்கு. ஏடி, உனக்கு நோட்டு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. இந்த மாதிரி திருடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதான் இந்த ரோஜா டீச்சர் கீர்த்தி கூட சேர்றல, நீ என்ன இப்ப பேசிட்டு போறா? நான் கேட்டின்னு அவ அப்படிதான் லூசு மாதிரி உளறிட்டு போவா. நீ அதெல்லாம் கண்டுக்காத. ஆஹா, தமிழ் பீரியட்ல நின்னு எனக்கு கால்லாம் வலிக்குது. இப்ப ரொம்ப பசி எடுக்குது. எனக்கு என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குது? எஸ் பாரதி, எனக்கும் இப்ப ரொம்பவே பசி எடுக்குது தெரியுமா? ஆமாப்பா, இன்னைக்கு எங்க அம்மாவை நான் ஓரியோ பிஸ்கெட் பேக் பண்ணி தர சொன்னேன். பாத்தீங்களா, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரதி, அஞ்சலி, இங்க பாத்தீங்களா? எனக்கு பசிக்கும்ட்டு நான் கூட இங்க ஓரியோ கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னப்பா, ஓரியோல கேக்கா? சூப்பரா இருக்கே பாக்கும்போது. நான் கூட வர வழியில சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். டோரா, நீ என்ன கடையில கேக் வாங்குறேன்னு சொல்லுப்பா. நீ வாங்கிட்டு வர கேக் எல்லாமே ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு. என்ன இது சூப்பரான ஸ்மெல் எல்லாம் வருது? அட அஞ்சலி, என்னப்பா உங்க பெஞ்ச் ஃபுல்லாவே ஒரு ஸ்நாக்ஸாவே இருக்குது. இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு ஒரு வாய் தருவோன்னு பாக்குறியா? உனக்கு அறிவு இல்ல. நாங்க சாப்பிட்டு இருக்கோம் அப்படி பாக்குற எங்களுக்கு வயிறு வலிக்காது. திரும்ப முதல்ல. ஊரிலே இல்லாத பிஸ்கெட் நானா வாங்க மாட்டேனா? போடி. இங்க பாருங்கப்பா, இந்த லெசன்லாம் மேம் எடுத்துட்டாங்க தானே? ஆமா தேஜா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேம் இங்க பாருங்க இந்த மேப் தான் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, வந்த உடனே மேமே சொல்லுவாங்கல்ல, பார்க்கலாம். டேய், இன்னைக்கு மேம் டெஸ்ட் சொல்லிருக்காங்கல்ல மேப்ல. இந்தியா மேப்போ வேர்ல்டு மேப்போ? நீ வேர்ல்டு மேப் படிச்சுட்டு வந்துட்ட தானே? டேய், நீ கவலையே படாத. மேப் தந்த உடனே டக்குன்னு உனக்கு சொல்லிடுறேன். நீ எனக்கு அப்படியே சொல்லிடு. கம்மன் ராஜு, அஜய், இந்த டெஸ்ட்லயும் நீங்க சீட்டிங் பண்ண போறீங்களா? கண்டிப்பா எக்ஸாம்ல வேற பிளேஸ்ல தானே உட்காருவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன லாஸ்ட் பெஞ்சில் ஒரே சாப்பிட்ற ஐட்டமாவே இருக்குது? சாரி மேம், பசிக்குதுன்ட்டு எடுத்தோம் மேம். சரி, ஓகே. நான் 2 டேஸா வரல இல்லையா? சரி ஏஞ்சல், எழுந்து நம்ம என்னென்ன போர்ஷன் இன்னும் இருக்குது, இன்னைக்கு என்ன டெஸ்ட் சொல்லியிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் சொல்லுமா. பாரதி, அஞ்சலி, இன்னைக்கு மேம் மேப் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் நீங்க கூலா இருக்கீங்களே, படிச்சிட்டீங்களா? நானும் அஞ்சலியா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? நீ வேணா பாரு இந்த டெஸ்ட்ல சும்மா எப்படி எழுத போறோன்ட்டு. மேம், நம்ம ஹிஸ்டரி அப்புறம் எக்கனாமிக்ஸ்லாம் முடிச்சாச்சுங்க மேம். இன்னும் ஜியோகிராஃபி சிவிக்ஸ் மட்டும் இருக்குங்க மேம். அது மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டுனா போதுங்க மேம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க மேப் டெஸ்ட் சொல்லியிருக்கீங்க மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாருன்னா ஒருத்தர் போய் நம்ம ஸ்டாஃப் ரூமில் வந்து குளோப் ஒன்று வச்சுருப்பேன், அதுவும் அப்புறம் ஒரு இந்தியா மேப் இருக்குது பாருங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்கம்மா. ஓகேங்க மேம், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க மேம். மே கம் இன் மேம்? மேம், எடுத்துட்டு வந்துட்டேங்க மேம். இது எங்க மேம் இருக்கட்டா? அது அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சு. ஓகே மேம், இப்போ போய் நான் அந்த இந்தியா மேப்பை எடுத்துட்டு வந்துடுறேன் மேம். அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருமா, மேப்புடைய ஜெராக்ஸ்லாம். அதை போய் யாருன்னு எடுத்துட்டு வந்துருங்க. கமான் பாரதி, அஞ்சலி, நீங்க இந்த டெஸ்ட் ஏதோ சீட்டிங் பண்ண போறீங்க மட்டும் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இல்லன்னா உங்களுடைய எப்பவும் போடுற பிளான் மாதிரி இதையும் சொதப்பிக்க போ. டோரா, நீ முதல்ல உன்னுடைய வாயை வைக்காம இருக்கியா? நாங்கெல்லாம் இந்த தடவை சூப்பரா பிளான் போட்டு வச்சிருக்கோம். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது.
மே ஐ கமிங் மேம்? இந்தாங்க மேம், மேப் ஜெராக்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டேங்க மேம். மேம் இது எங்க மேம் வைக்கட்டா? கண்மணி, இந்த மேப்பை போய் அப்படியே அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சிடுமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் 2 டேஸ்க்கு முன்னாடி நடத்துனதுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எல்லாத்தையுமே அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறீங்க தானே? நான் எதனா இப்போ கொஷின் கேட்க போகிறேன், நீங்கள் சொல்ல போகிறீங்க. அட என்ன இது, கொஞ்சம் முன்னாடி எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஒரு வாட்டி படிச்சுட்டு வந்திருப்பேன்ல. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தேஜா நீ எழுந்துருமா. நம்ம இந்தியாவுக்குன்ட்டு எத்தனை நேஷனல் சிம்பிள்ஸ் இருக்கு? மேம் டோட்டலா 17 இருக்குங்க மேம். சரி, அடுத்ததா டீனு எழுந்துருமா. நம்மளுடைய நேஷனல் ஆந்தமை யாரு ரைட் பண்ணது? மேம் எனக்கு தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் மேம். ஓகே. அடுத்ததா லாஸ்ட் பெஞ்சில் டோரா நீ எழுந்து நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாகை டிஸ்கிரைப் பண்ணுமா. மேம் it's a horizontal rectangular flag with 3 bands of color, deep saffron at the top and the Ashoka chakra in the middle, dark green at the bottom ma'am. ஓகே குட்மா. அடுத்ததா ஆலியா நீ எழுந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு எனி 5 பாயிண்ட் சொல்லுமா. Ma'am, right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights ma'am. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் புக் எடுத்துக்கோங்க. சிவிக்ஸில் லாஸ்ட்டாக ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஓகேங்களா? டைவர்சிட்டினா டிஃப்ரென்ஸ் இன் மீனிங். ஓகேவா? நம்ம கண்ட்ரியில் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷன்ஸ் அப்புறம் கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் டைவர்சிட்டி, அப்புறம் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, அப்புறம் கேஸ்ட் டைவர்சிட்டி, இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் க்ராப்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து அஸ்ஸாமில் வந்து டீ கல்டிவேட் பண்ணுவாங்க அதிகமாக. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து காஃபி கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸ்டேட்ஸில் வந்து ஃபுட்ஸும் கூட டிஃப்ரென்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கும் சவுத் இந்தியன் ஃபுட்டுக்குமே கூட நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸ் பற்றலாம் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். திரும்பவும் எடுத்தோன்னா நம்மளால் மேப் டெஸ்ட்டு வைக்க முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு மேப்பை வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியா இந்த இடத்துல தான் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா என்னது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து நார்த் போலு, கீழே இருக்கிறது சவுத் போல். இதெல்லாம் வந்து ஏஷியா கண்ட்ரிஸ். அப்புறம் கீழே வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். இதுக்கு பக்கத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகே தானே? உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா நார்த் அமெரிக்கா, அப்புறம் சவுத் அமெரிக்கா இருக்கும். ஓகேவா? இந்த நார்த் அமெரிக்காவில் தான் வந்து யூஎஸ்ஏ, கனடா இதெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்தியா மேப்பை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், இங்கே பாருங்கள் பீகார், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவும் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கு மேலே இருக்கிறது என்ன பாருங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன்னா ஹிமாலயாஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் என்ன டெசர்ட் இருக்குது? மேம் ராஜஸ்தானில் தார் டெசர்ட் இருக்குங்க மேம். ஓகே குட். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, அந்த மாதிரியான சில ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சு தானே எல்லாருக்குமே? சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது பீரியட் முடியறதுக்கு. அதுக்குள்ளே டெஸ்ட் எழுதிடுங்க, சரிங்களா? நான் போர்டில் போய் எழுதி போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, நான் போர்டில் எழுதி போட்டுடுறேன். ஓகே, நான் போர்டில் எழுதி போட்டிருக்கிறது தான் நீங்கள் மேப்பில் வந்து மார்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? யாருக்கு வேர்ல்டு மேப்பு, யாருக்கு இந்தியா மேப் வரும்ன்ட்டு தெரியாது. நான் மாற்றி தான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ காப்பி அடிக்கலான்ற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. காப்பி அடிச்சிங்க கிளாஸ் விட்டு வெளியே தேத்திடுவேன். சரி, இந்தாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச். டீனு, கீர்த்தி, ரோஜா இந்தாம்மா, தேஜா இந்தா. என்ன ரோஜா, எனக்கு போய் வேர்ல்டு மேப் வந்திருக்கு. இந்த பிரான்ஸ், ஜெர்மனிலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு. எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அடுத்ததா ஜாரா இந்தாம்மா, ராஜு இந்தாடா, அஜய் இந்த புடி, ஏஞ்சல் இந்தாம்மா. ஏஞ்சல், உனக்கும் அஜய்க்கும் ஒரே மேப் தான் வந்திருக்கு. அவனுக்கு காமிச்சு எழுதாத. மேம், நான் ஒன்றும் ஏஞ்சல் பார்த்துலாம் எழுத மாட்டேன் மேம். சரி, அடுத்ததா இந்தாம்மா உங்கள் பெஞ்சுக்கு. இந்தியா மேப் வந்திருக்கு. நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு, அப்படியே எழுதிடுவோம். இந்தாங்கம்மா. பாரதி,
அஞ்சலி, டோரா, இந்தாங்க உங்களுடைய மேப்பு. பார்த்தெல்லாம் எழுதக்கூடாது சரிங்களா? எல்லாருக்கும் மேப் வந்துருச்சு தானே? யாரும் பார்த்து எழுதக்கூடாது. அப்படி பார்த்து எழுதுனீங்க என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுவே சாத்தி எடுத்துருவேன் உங்களை. ஒழுங்கா பார்க்காம எழுதுங்க. டேய் ராஜு, சீக்கிரம் சொல்லுடா, கேரளா எங்க இருக்குது? டேய் நீ கை வச்சிட்டு இருக்க பாருடா, தமிழ்நாட்டுக்கு லெஃப்ட் சைடுல. அங்கதான், சீக்கிரம் குறிச்சிட்டு எனக்கு சொல்லு. அடடா, இங்க ஒடிசா எங்க வரும்னு தெரியலையே. எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சோமே, எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல தான் சென்னை வரும். சென்னை இங்க இருக்குன்னா அப்ப ஒடிசா இங்க தான் வரும். எப்படியோ நான் படிச்சுட்டு வந்த மாதிரி எனக்கு இந்தியா மேப் வந்துருச்சு. அஞ்சலிக்கு வேர்ல்டு மேப் வந்திருக்கு. அவளும் படிச்சுட்டு வந்திருப்பா. பாரதி, நீ வேர்ல்டு மேப் படிச்சுட்டு வந்தல, சீக்கிரம் எனக்கு சொல்லு பாரதி. அஞ்சலி, நான் இந்தியா மேப் தாண்டி படிச்சுட்டு வந்திருக்கேன். நீ தானே வேர்ல்டு மேப் படிச்சுட்டு வரேன்னு சொன்ன. பாரதி, இது விளையாடுறதுக்கான நேரம் கிடையாது. மேம் வர இங்க தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுடி. பாரதி, நான் தான் உன்னை வேர்ல்டு மேப் படிக்க சொன்னேனே. உன் நோட்டை கூட எடுத்து பாரு, எழுதி கூட வச்சிருப்பேன். அடடா, இவளை நம்மனாலே இப்படி பண்ணிட்டாலே. நிலா, நம்ம வேணா மேப் மாத்திக்கலாமா? நிலா, நீ வேர்ல்டு மேப் எடுத்துக்கிறியா? நான் இந்தியா மேப் எடுத்துக்கிறேன். மேப்பை மாத்திக்கணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன எப்படிலாம் பேசின? அதெல்லாம் கிடையாது. கிளம்பு. எங்கெல்லாம் பார்த்தேன், மேம் கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஓகே, நான் லண்டன்ல இருந்ததுனால ஜெர்மனி, பிரான்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு ஈஸியாவே தெரியும். ஓகே, எல்லாமே கரெக்டா மார்க் பண்ணிட்டேன். அடடா, என்ன இது? நம்ம இந்தியா மேப் தான் படிச்சோம், ஆனா படிச்சது இப்ப மறந்துடுச்சே. அடடா, எங்க வரும், எங்க போடுறது இத? மேம், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க மேம். ஓகே, குட் டோரா. சைலண்டா உட்காருமா இப்ப. பாரதி, போய் உன்னை நம்பனே. நானே இதுக்கு ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருக்கலாம் போல, எப்படியாவது கஷ்டப்பட்டு. அஞ்சலி, நீ தான் இந்தியா மேப் படிச்சுட்டு வந்தல, எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா, நான் எழுதிடுறேன். எனக்கு மறந்துடுச்சுடி. அது எப்படி நான் உனக்கு சொல்லுவேன்? இப்போ உன்னால தானே நான் எழுதாம இருக்கேன். நீயும் எழுதாம இரு, ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்காம தானே எழுதிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுடைய மேப்ல நேம் எழுதுங்க. டேய், ஜெர்மனி, பிரான்ஸ்லாம் அங்க மேல மார்க் பண்றா. USA இங்க வரும். ஓகே, அதுக்கப்புறம் அஞ்சலி, நீ ஒன்னும் எனக்கு சொல்ல தேவையில்ல. கடவுள் என் பின்னாடி இருக்காரு தெரியுமா? என்ன வளர்ற? பின்னாடி இருக்காரா? ஆமா அஞ்சலி, எங்க பாத்தியா மேல? அடி பாவி, இந்தியா மேப் உனக்கு மேலவே இருக்குதா? எல்லாம் வேற சின்னதா இருக்கு. இதுல நான் எங்க கண்டுபிடிப்பேன்? ராஜஸ்தான் எங்க இருக்குது? அடடா, கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாமே. கழுத்து வேற வலிக்குது. பாரதி, என்ன திரும்பி பார்த்துட்டு இருக்க? அடி பாவி, உனக்கு பின்னாடி இந்தியா மேப் இருக்கிறதுனால அதை அப்படியே பார்த்து எழுதிட்டு இருக்கியா உன்ன? மேம், இல்ல மேம், பின்னாடி யாரும் எனக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மேம், அதான் திரும்பி பார்த்தேன் மேம். கூப்பிடுவாங்க. உன்னை கூப்பிடுறதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? சிவர் கூப்பிடுச்சா உன்ன? அடச்ச, பின்னாடி ஆன்சர் இருக்குங்க, ஆனா இருந்தாலும் என்னால பார்த்து எழுத முடியலையே. இப்போ என்ன பண்றது? எதனா ஒன்று எழுதி வைக்க வேண்டியதுதான். மேம், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் கரெக்ஷன் வேற பண்ணணும் இல்லையா? சீக்கிரம் எல்லாருடைய மேப்புமே தாங்க பார்க்கலாம். போத எழுதுனது இவ்வளோ நேரத்தில் எழுதாம லாஸ்ட்ல என்னத்தை எழுத போறீங்க? கொடுங்க பார்க்கலாம் என்னத்தான் எழுதியிருக்கீங்கன்ட்டு. டோரா, ஓகே. பசிபிக் ஓஷனு, ஓகே, எல்லாமே கரெக்டாக எழுதி வச்சிருக்கா. 7 out of 7. சூப்பர் டோரா. அடுத்ததான் அஜய். என்னடா ஃபர்ஸ்ட்ல இப்படி தப்பா எழுதி வச்சிருக்க? கேரளா இவ்வளோ மேலலாம் வராது, கொஞ்சம் கீழே போடு ஓகேவா? என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தப்பா மார்க் பண்ணி வச்சிருக்கிறது? என்ன எழுதி வச்சிருக்க? இதுதான் ரோஜா, USA, ஆஸ்திரேலியா. ஓகே, எல்லாமே கரெக்டா எழுதி வச்சிருக்கா. ரோஜாவும் ஃபுல் மார்க். சரி, அடுத்ததா யாருது இது? அஞ்சலி. என்ன இது? ஆஸ்திரேலியா எப்படி இந்த இடத்துல வந்துச்சு? USA எப்படிமா இந்த இடத்துல வரும்? இந்தியா மட்டும்தான் கரெக்டா எழுதி வச்சிருக்காளே. பசிபிக் ஓஷன் எடுத்துட்டு போய் மேலே போட்டு வச்சிருக்காப்ப. இப்பதானே சொல்லி கொடுத்தா, எல்லாத்தையும் அதுக்குள்ள மறந்துடுது. 7க்கு 1, இதெல்லாம் ஒரு மார்க்கா? அடுத்ததா ஏஞ்சல். பரவாயில்ல, ஏஞ்சல் எல்லாமே கரெக்டாக எழுதி வச்சிருக்கா எப்பவும் போல. 7 out of 7. அடுத்ததா பாரதி. என்ன பாரதி, தமிழ்நாட்டு மட்டும்தான் கரெக்டாக எழுதி வச்சிருக்கே, கேரளா தப்பு, எல்லாமே தப்பு. இந்தியன் ஓஷன் எப்படி இந்த இடத்துல வந்துச்சு? கீழே தானே வரும்.
ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது நான் ரிவைஸ் பண்ணி. அதுக்குள்ளவே தானே டெஸ்ட் வச்சேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே எப்படி மறக்கிறீங்க நீங்கள் எல்லாமே? இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். இப்போ தானே ரிவைஸ் பண்ணிவிட்டு உடனே தானே டெஸ்ட் வச்சேன். அப்படி இருந்தும் கூட எல்லாருமே 7 out of 7 வாங்க முடியல பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் தானே ஆச்சுங்க. பாரதி, அஞ்சலி, நீங்கள் முதல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வேலை வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க யாரும் 2 பேர் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காருங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வாங்க. நான் கொஷின் கேட்பேன் இதே மாதிரி.